வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோல நம்ப ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்க போறோம். ஒரு உலக ஒரு பதட்டமான சூழ்நிலையில இந்த வீடியோ. இஸ்ரேல், ஈரான் வார் அத பத்தி பேசப் போறோம். ஆம். அது எக்ஸ்டெண்ட் ஆகுமா? அப்டின்னா, வாய்ப்புகள் ரொம்ப குறைவா தான் இருக்கும். காரணம் என்ன? அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்டஸ் அப்டின்னு நம்ம செக் பண்ணும்போது, அ ஈரான் சைட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அ சிம்பிளா புரியிற மாரி சொல்றேன். ஆம் இஸ்ரேல் எங்களுடைய ஒரு பார்டர், ஒரு லைன். அந்த லைன தாண்டி அட்டாக் பண்ணனால இது அவங்களுக்கு ஒரு வார்னிங் சிக்னலா தான் குடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி, நாங்க இந்த வார கன்டின்யூ பண்ண போறதில்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்ட குடுத்துருக்காங்க. இதற்கு அப்புறம் இது ஒரு பெரிய வாரா மாறுமா அப்படின்னா, அது இஸ்ரேல் கையில தான் இருக்கு. இன்னைக்கு மிட் நைட் அவங்களும் சொல்லியிருக்காங்க, நாங்க இதுக்கான பக்க பதிலடி குடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் குடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்பலாம். ஒருவேள குடுத்துட்டாங்க. அப்படின்னா, இது கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் வார்க்கு சேஞ்ச் ஆயிடும். ஸோ, அ இந்த சூழ்நிலை அப்படியே தான் இருக்கும். அ ஒருவேளை இன்னைக்கு அட்டாக் நடக்கல அப்படின்னா, இது வார் எக்ஸ்டெண்டட் ஆகறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இத மைண்ட்ல வச்சுட்டு, நம்ம ஒருவேளை அடித்தால் என்ன நடக்கும்? அடிக்கலைன்னா என்ன நடக்கும்? அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீக்கான நியூஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, மண்டே மார்க்கெட்லயே நமக்கு ரீட்டெயில் சேல்ஸ் பிளஸ் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் 2மே இருக்கு. 2மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளஸ் ஜப்பானுடைய நியூஸ் அண்ட் இசிபி உடைய ஸ்பீச்சஸ் இருக்கு. செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா, பவுண்டுடைய அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட், கேட் உடைய இன்ஃப்ளேஷன் ரேட், யுஎஸ் உடைய பில்டிங் பெர்மிட் அண்ட் யுஎஸ்க்கும், கேடுக்கும் இருக்கக்கூடிய ஸ்பீச்சஸ் இருக்கும். இந்த 2மே நம்ம டெலகிராம்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். மண்டே மார்னிங் உங்களுக்கு கைக்கு கிடைச்சிரும். எல்லோ கலர்ல இருக்கிறது ஒரு மீடியம் ஃபேஸ் நியூஸ் அண்ட் ரெட் கலர்ல இருக்கிறது ரொம்ப ஹை இம்பாக்ட்டான நியூஸஸாக இருக்கும். ஸ்பீச்சஸ் இருக்கு. தொடர்ச்சியா செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா, யுஎஸ் பவுண்டோடைய ஸ்பீச்சஸ், கேட் ஸ்பீச்சஸ்லாம் இருக்கு. மெயினா ஃபெட்ட பேஸ் பண்ணி நெறைய ஸ்பீச்சஸ் இந்த மந்த் இருக்கு. என்னதான் ஒரு டேட்டா பாசிட்டிவா வந்தாலும், அடுத்த வரக்கூடிய ஸ்பீச்ல அவங்க ஒரு சில ரேட் கட்க்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, யுஎஸ் உடைய மார்க்கெட் ஏறுன ஸ்பீடு இறங்குறதுக்கு சான்ஸஸும் இருக்கும். புதன்கிழமை பொறுத்தவரைக்கும் நமக்கு இன்வென்டரி இருக்கு. யுஎஸ் உடைய நியூஸ் பெரிய நியூஸ் கிடையாது. ஜப்பானுடைய பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் நியூசிலாந்துடைய நியூஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பவுண்டுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ். வியாழக்கிழமை பொறுத்தவரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் உடைய ஸ்பீச் ஏர்லி மார்னிங்கே ஸ்பீச் இருக்கு. தென் ஆஸ்திரேலியாவுடைய நியூஸ் இருக்கு. அப்புறம் யுஎஸ் உடைய இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் இருக்கு. 6:45, 7:30, 8, 8:30 நம்மளுடைய இந்தியன் டைம்க்கு. தொடர்ச்சியாக ஃபெட் உடைய ஸ்பீச்சஸும் இருக்கு. நமக்கு வெள்ளிக்கிழமை ஸ்பீச் மட்டும் தான் இருக்கு. நியூஸஸ் கிடையாது. டேட்டா நியூஸஸ் கிடையாது. யுஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் இந்த வீக் பார்த்தீங்கன்னா, 3 முக்கியமான டேட்டா இருக்கு. திங்கட்கிழமை நமக்கு ரீட்டெயில் சேல்ஸ் அண்ட் அ மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் இருக்கு. தென் பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை பில்டிங் பெர்மிட் இருக்கு. வியாழக்கிழமை இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் இருக்கு. இது 3மே டேட்டா நியூஸஸ். இத தாண்டி நமக்கு அ செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 4 நாளுமே ஸ்பீச் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம அந்த டைம்ஸ கொஞ்சம் நோட் பண்ணிட்டு, எந்த ட்ரேட் எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? வர மே 1 நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 15 டேஸ்ல நமக்கு ஃபெட் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. ரொம்ப ரொம்ப பெரிய நியூஸ் அப்படிங்கும்போது நம்ம அத தான் இப்போதைக்கு போகப்போறோம். அதனால தான் இந்த வீக் பொறுத்தவரைக்கும் ஸ்பீச்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய எல்லா ஸ்பீச்சுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெட் ரிலேட்டட் ஸ்பீச்சஸ் தான் இருக்க போகுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் DXY உடைய சார்ட் பார்க்கலாம். DXY பொறுத்தவரைக்கும் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருந்து நல்ல ஒரு புல் மூவ் குடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் நல்லாவே மார்க்கெட்ல கிடைச்சிருக்கு. லாஸ்ட் வீக் பொறுத்தவரைக்கும் நமக்கு பார்த்தோம் அப்படின்னம்னா, பிரைஸ் நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்ட நமக்கு மார்க்கெட் குடுத்திருக்கு.
கிட்டத்தட்ட நமக்கு பிரைஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, இன்னும் கொஞ்சம் அப்படி மேல போயிட்டு மார்க்கெட் கீழ வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ, இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ நம்ம எதிர்பார்க்கணும். ஆஃப்டர் எவ்ரி ராலி மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு கரெக்ஷன் மார்க்கெட் வரும். அந்த கரெக்ஷன் மார்க்கெட் இந்த வீக் ஸ்டார்ட் ஆறதுக்கான பாசிபிள் இருக்கு. ஸோ, ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். ஸோ, இப்படி வச்சுக்கலாம். ஸோ, பிரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ராப் முடிச்சுட்டு, ஒரு பெரிய ராலி குடுத்துட்டு, வந்த மார்க்கெட் இந்த பாட்டமும் உடைக்காம, இந்த டாப்பும் உடைக்காம, இதுக்குள்ள தான் நம்ம இருக்கோம். ஸோ, அதனால தான் நம்ம வந்து பை மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ, இப்ப இந்த மார்க்கெட் டாப்ல இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்கு மார்க்கெட் வரும்போது, கொஞ்சம் கீழ வரும். அவ்வளோதான். கீழ வந்துட்டு, தென் பிரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் ராலி ஆக சான்சஸ் இருக்கும். அப்ப வரக்கூடிய வாரம் நமக்கு வந்து DXYல என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஒரு சின்ன கன்சாலிடேஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த மார்க்கெட்ல வந்து வார் இல்ல. எதுவும் இல்ல. எல்லாம் ஸ்டேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மார்க்கெட் இப்படியே ஒரு கன்சாலிடேஷன் இதுக்குள்ளேயே இப்படி நடந்துட்டு, நெக்ஸ்ட் வீக் இறங்கிட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல ஏற சான்சஸ் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த டாப் பிரேக் ஆகும் பொழுது தான், நமக்கு வந்து மார்க்கெட் வந்து திருப்பி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பையிங்க்கு போக சான்சஸ் இருக்கும். 110 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய 107 107.50க்கு மேல மார்க்கெட் பாஸ் பண்ணா தான் பை. ஸோ இப்போதைக்கு பார்க்கும்பொழுது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கிருந்து மேல வரும்போது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பேஸ வந்து மார்க்கெட் ஹிட் பண்ணும்போது, கண்டிப்பாக நமக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் மார்க்கெட் இங்க கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் தான் ராலி இருக்கும். இல்ல அப்படின்னா மார்க்கெட் திருப்பி டிராப் ஆகி கீழ வரதுக்கும் சான்சஸ் உண்டு. ஸோ, பிரைஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த மார்க்கெட் போய் ரீச் ஆகும்போது, இந்த சேனல் டாப்பும் வந்து ரெசிஸ்டன்ஸும் வரும்போது 106.50 பக்கமா வரும்போது, நம்ம செல் கிடைத்தால், ஒரு ஷார்ட் டெர்ம் செல்லாக மார்க்கெட்ல அமைய சான்சஸ் இருக்கும். ஒரு 4 ஹவர்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். லைவ் மீட் புதன்கிழமை மீட்லயும் சொல்லியிருந்தோம். இது பிரேக் ஆனால் தான் மார்க்கெட் கீழ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் டேட்டா பாசிட்டிவா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த ரைட் சைட் ஷோல்டர் உடைஞ்சிட்டா மார்க்கெட் வந்து மேல. ஸோ, இந்த ரைட் சைடு உடைஞ்சோனே அதுக்கான பிரஷர் தான் இந்த மார்க்கெட்ல மேல மூவ்மெண்ட் ஆயி போயிட்டுருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஈரோ யுஎஸ்டி. ஸோ, ஈரோ யுஎஸ்டி பொறுத்தவரைக்கும் ஒரு டே ஃப்ரேம்ல போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, பிரைஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழ இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ, இப்போ ஒரு 4 ஹவர்ல போய் நம்ம பார்க்கும்போது பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹைக்கு மேல இருக்கும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது அட்லீஸ்ட் இந்த சப்போர்ட்டோ அல்லது கீழ இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் வந்து ஒரு பை ட்ரை பண்ணலாம். ஆக மொத்தம் வந்து நமக்கு வரக்கூடிய புதன்கிழமை இருக்கக்கூடிய நியூஸ்க்கு மார்க்கெட் கீழ தான் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் மீட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாரி மார்க்கெட் கீழ வந்தது. ஆனா நல்லாவே மார்க்கெட் ட்ரெண்டிங்காக வந்துருச்சு. ஓகே. ஸோ, இப்ப என்ன பண்ணலாம்? இந்த மார்க்கெட் இப்படி நல்ல ட்ராப், நல்ல ஒரு ரெட் கேண்டில்ஸ் இருக்கு. இப்ப போய் நம்ம வந்து செல் பண்ணலாமான்னா, இல்ல. மார்க்கெட் ஆல்மோஸ்ட் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கீழ இருக்கக்கூடிய இந்த மெயின் லெவல். ஓகே. ஸோ, இத பிரேக் பண்ணிட்டா. ஸோ, இங்கருந்து மார்க்கெட் எனி டைம் நமக்கு ஒரு கரெக்ஷன் ஃப்ரேம் குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ, மண்டே மார்க்கெட்ல பிரைஸ் வந்து கொஞ்சம் கீழ போனாலும் விட்டுட்டு, பை சான்ஸ் கிடைச்சுச்சுன்னா இந்த மார்க்கெட்ல பை எடுக்க ட்ரை பண்ணுங்க. செல் வேணாம். பை ட்ரை பண்றது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பவுண்ட் யூஎஸ்டி. ஸோ, பவுண்ட் யூஎஸ்டி பொறுத்தவரைக்கும் அவன் பக்காவா நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலுக்கு வந்து நின்னுட்டான். ஸோ, பிரைஸ் வந்து கண்டிப்பாக இங்கருந்து என்ன நடக்கும் அப்டின்னா, பை ஆகறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ, பிரைஸ் இந்த இடத்துல பிரேக் ஆயி ரீடெஸ்ட் ஆனா, ஸோ திருப்பி இந்த ஹை பிரேக் ஆகும்போது நமக்கு மேல போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் பிரைஸ் வந்து கீழ உடைச்சுட்டு, மார்க்கெட் நல்லாவே ஃபால் ஆயி கீழ வந்துருச்சு. ஸோ, இப்ப என்ன பண்ணணும்னா, எல்லாமே ஒரு பெரிய செல் கேண்டில்ஸ்ல இருக்கிறனால, இம்மீடியேட்டா போய் மண்டே மார்க்கெட்ல நீங்க செல் பண்ணாதீங்க. ஏன்னா, மண்டே மார்க்கெட்ல யுஎஸ் உடைய ஓப்பனிங்லயே நமக்கு நியூஸஸ் இருக்கிறனால, கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா, நம்ம இந்த பார்த்துட்டு இருக்கிற எல்லா பேர்ஸ்லயுமே நமக்கு வந்து முன்னாடி பேஸ் கரன்சியவோ அல்லது கவுண்டர் கரன்சியவோ யுஎஸ் மார்க்கெட் இருக்கிறனால, யுஎஸ் உடைய நியூஸும் இருக்கிறனால, இப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலை 2 கண்ட்ரிக்கு வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகுறனால, ஏன்னா இன்னைக்கு நடந்த அந்த அட்டாக் ஓகே. ஏர்லி மார்னிங் நடந்த அட்டாக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரேலுக்கு உள்ள வந்த அந்த ட்ரோன்ஸ்
தடுக்கப்பட்டது வந்து யுஎஸ்க்கு தான். யுஎஸோடைய ஃபோர்ஸ் மூலியமா தான் தடுத்திருக்காங்க. இதனால யுஎஸ்க்கு ஆன செலவு மட்டும் 1.1 பில்லியன் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இம்பாக்ட் எல்லாமே வந்து மண்டே மார்க்கெட்ல நமக்கு நடக்கும். நியூஸ் அதுவும் யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த இம்பாக்ட் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். ஸோ அதனால தான் வந்து கேர்ஃபுல்லா நம்ம மண்டே மார்க்கெட்ட ஹேண்டில் பண்ணணும். ஸோ வரே இல்ல அப்படின்னா கூட மண்டே மார்க்கெட்ல நெறையா விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ இப்போ இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பிரிப்பரேஷன்ல இருக்கணும்னு இந்த இந்த வீக்குக்கான ஸ்பீச்சஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். அதே நேரத்தில பவுண்டோடைய நியூஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தொடர்ச்சியா 3 நாள் இருக்கு. நமக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் இருக்கு. வியாழக்கிழமை இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை ரீட்டெயில் சேல்ஸ் இருக்கு. ஸோ பவுண்ட் மார்க்கெட் நல்லாவே யுஎஸ் கூட நம்ம ட்ரேட் பண்ணலாம். யூரோவ விட இந்த வீக் வந்து பவுண்ட் மார்க்கெட்ல நமக்கு நல்ல நல்ல சான்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா யுஎஸ்டி. ஸோ ஆஸ்திரேலியா யுஎஸ்டிய பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து செல் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம். பிரைஸ் நல்லாவே கீழ வந்திருக்கு. ஸோ இன்னும் கீழ போவானான்னு இல்ல. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சப்போர்ட் லெவல்குள்ள தான் இருக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் மார்க்கெட் எதுலயுமே திரும்பல. ஸோ இந்த வீக் நமக்கு இன்னும் க்ளூ குடுக்கல மார்க்கெட். ஸோ இந்த சப்போர்ட் லெவல்ல தான் இருக்கலாம். ஸோ இத பிரேக் பண்ணும்போது தான் அங்கேயும் போய் பை ட்ரை பண்ணலாம். தப்பே கிடையாது. என்னன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரை பண்ணணும். கிட்டத்தட்ட நமக்கு மார்க்கெட் வந்து மண்டே மார்க்கெட்ல கீழ இறங்க ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னா, நமக்கு வந்து புதன்கிழமை வாக்குல தான் நமக்கு வந்து என்ன நடக்கும்னா, இந்த இடத்துல சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இந்த சப்போர்ட் என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் இங்க இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய செல்லிங் நடந்திருக்கும். ஸோ இந்த செல்லிங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கவர் பண்றதுக்காக மார்க்கெட் மேல போவான். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் பக்கமா மார்க்கெட் மூவ் ஆகும். நல்லா மூவ் ஆனா கிட்டத்தட்ட இந்த டாப்பர் வரைக்குமே நமக்கு மூவ் ஆகும். அப்ப கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 80 டூ 120 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் வந்து கீழ வந்துட்டு திரும்பறதுக்கான சான்ஸஸ் உண்டு. இது பை கிடையாது. கரெக்ஷன் பைக்காக தான். திருப்பி இங்க டாப்பர் போகும்போது மார்க்கெட் திருப்பி விழுகுறதுக்கு வாய்ப்புகளும் அதிகமா இருக்கும். ஸோ இப்ப இந்த மார்க்கெட்ட வந்து சிம்பிளா ஒரு கால்குலேட்டர்ல பார்க்கலாம். ஸோ இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்படி இந்த மார்க்கெட்ட வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா, ஓகே. ஸோ இப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த மார்க்கெட் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு சேனல் ஃபேஸ்ல இருக்கும். இப்படி இருக்கா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல கீழ உடைச்சா கூட, மேபி இது வந்து ஒரு டேல வந்து ஹோல்ட் ஆக முடியாம நின்னுட்டா, திருப்பி இந்த மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்காக கண்டிப்பாக மார்க்கெட் மேல போக சான்ஸஸ் வந்து ஹையா இருக்கும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா, எல்லா மார்க்கெட்லயும் பார்த்தோம்னா, நம்ம ஒரு சப்போர்ட் லெவல்ல இருக்கிறனால, ஆஸ்திரேலியா யுஎஸ்டிலயும் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து திரும்பினால், வி கேன் பை வித் ஸ்டாப் லாஸ். ஸோ என்ன ஆகும்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். நெக்ஸ்ட் செகண்ட் டார்கெட் ஆகும். மார்க்கெட் இருக்கும். இந்த இடத்துல நம்ம திருப்பி செல்லு தான் போகணும். ஸோ இங்க பை எடுத்தோம்னா, இந்த இடத்துல மார்க்கெட்ல செல் போக வாய்ப்புகள் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து யுஎஸ்டி. ஸோ நியூசிலாந்து யுஎஸ்டிய பொறுத்தவரைக்கும் ஆல்மோஸ்ட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சேனல் பக்கமா வந்துட்டு மார்க்கெட் கீழ விழுந்துட்டு இருக்கான். ஸோ பிரைஸ் இன்னமும் இது வந்து கொஞ்சம் செல் சைட்ல தான் இருக்கும். பை சைடு வந்து அப்படிங்கிறது வந்து பெரிய லெவல்ல இருக்காது. இந்த மார்க்கெட் இன்னும் கூட கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, மற்ற மார்க்கெட் ஏறுனா கூட நியூசிலாந்து யுஎஸ்டி வந்து நமக்கு பெருசா ஏறுறதுக்கு சான்ஸஸ் வந்து கம்மியா இருக்கும். பிரைஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட்ல எப்பலாம் செல் கிடைக்குதோ, செல் மட்டும் நம்ப ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யுஎஸ்டி கேட். ஸோ யுஎஸ்டி கேட் பொறுத்தவரைக்கும் அவனுமே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ்ல வந்து மார்க்கெட் நின்னுட்டு இருக்கு. ஸோ இப்போ பிரைஸ் போய் இந்த இடத்துல ஹோல்ட் ஆயிட்டான். ஸோ இந்த இடத்துல நமக்கு டர்ன் ஆச்சு அப்படின்னா, தாராளமா நம்ப செல் ட்ரை பண்ணலாம். ஸோ பை ட்ரை பண்ண வேணாம். நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, செல் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு 1 ஹவர் அந்த மாரி ஒரு சின்ன ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுற வரைக்கும். ஓகே. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும் பொழுது, நமக்கு மார்க்கெட் வந்து கீழ வரதுக்கான சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். தென் பிரைஸ் கீழ வரும்போது பாட்டம் வரைக்கும் நமக்கு சான்ஸஸ் வந்து ஹையாக இருக்கும். ஸோ இங்க வந்து ஒரு செல் ட்ரை பண்றது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லாருக்கும். கேடோடைய நியூஸஸுமே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. அதுக்குள்ள இந்த மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சு. திங்கட்கிழமை மார்க்கெட்ல பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, கேடோடைய இன்ஃப்ளேஷன் ரேட் அப்ப நமக்கு வந்து ஒரு செல்லிங் சான்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் செல். இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சுக்கங்க. ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும்போது நம்ம ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் யுஎஸ்டி ஜப்பான். ஸோ யுஎஸ்டி ஜப்பான் லாஸ்ட் இதில சொல்லியிருந்தோம். இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் கண்டிப்பா போவான். நெறைய செல் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்ட்டு. போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். காரணம் வந்து இத ஃபினிஷ் பண்ணும்போது தான் அவன் வந்து கம்ப்ளீட் வேவ் முடிக்கிறான். இப்ப இனிமே இந்த மார்க்கெட்ல செல் போலாமா அப்படின்னா, தாராளமா ஒரு 155க்குள்ள மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். இப்ப இருக்கிறதே ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். ஆனா ரெசிஸ்டன்ஸ் இன்னும் எடுக்கல. ஸோ ஒரு 4 ஹவர்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் வந்து ஒரு ஜிக்ஸாக் மூவ்மெண்ட்ல தான் இருக்கான். ஸோ
இந்த மூவ்மெண்ட் வந்து ஃபெயில் ஆகும். ஓகேங்களா? இன்னொரு ஒன் மோர் லைட்டா ஒரு ஹைக் போயிட்டு, தென் பிரைஸ் கீழ வரும். கீழ வந்து திரும்பி இந்த சப்போர்ட் லெவல்ஸ பிரேக் பண்ணும். 152.50க்கு கீழ நல்லா மார்க்கெட் குளோஸ் பண்ணும்போது, தென் மார்க்கெட் வந்து டர்ன் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம ஷார்ட் செல் பண்ணலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் மேல போகுது. ஒரு 155 வரைக்கும் மார்க்கெட்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான ஜோன் தான். ஸோ பிரைஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இடத்துக்கு போயிட்டு செல் ட்ரை பண்ணலாம். இல்ல இன்னொரு முறை மேல போயிட்டு ஃபார்மேஷன் கிடைச்சா செல் ட்ரை பண்ணலாம். இங்க பாருங்க மார்க்கெட் அந்த ஒரு ஸ்பைக் ஓகேங்களா? அப்படி மூவ் ஆனதுக்கப்புறம் அப்படியே நின்னுட்டான். ஹோல்ட் ஆயிட்டான். இப்போ ஃப்ரைடே மார்க்கெட்ல பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற எல்லா மார்க்கெட்லயும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ட்ராப் அண்ட் ரைசஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜப்பான பொறுத்தவரைக்கும் அப்படி இல்ல. அது ரேஞ்ச்குள்ள தான் இருக்கு. ஸோ ஒன் மோர் ஸ்பைக்குக்கு அப்புறம் இந்த மார்க்கெட்ட தாராளமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, செல் ட்ரை பண்ணலாம். இப்ப இல்ல. ஸோ இந்த ரேஞ்ச விட்டு வெளியில வந்துட்டான். ஒரு சின்ன ரேஞ்ச் தான். இவ்வளோ பெரிய ரேஞ்ச் இல்ல. ஒரு ஷார்ட்டான ரேஞ்ச் தான். ஸோ தட் அந்த ஸ்பைக் முடிச்சுட்டு கீழ வரும்போது நம்ம செல் ட்ரை பண்ணலாம். USD பொறுத்தவரைக்கும் இட்ஸ் இன் கண்ட்ரோல்ன்னே சொல்லலாம். இந்த மார்க்கெட்ல நம்ம வந்து எதிர்பார்த்திருந்தோம். ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனுக்கு வர சான்சஸ் இருக்கு. ஸோ கீழ பிரேக் ஆகும்போது ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லி பேசியிருந்தோம். பட் மார்க்கெட் வந்து ஆக்டிவேட் பண்ணல. மேல போய்ட்டான். இந்த ஹெட்டுக்கு மேல போய்ட்டான். ஸோ இப்ப பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அந்த ரைஸ்க்கு அப்புறம் அவனுமே ஆல்மோஸ்ட் ஒரு கண்ட்ரோல்ல தான் இருக்கிறான். டாப் ரெசிஸ்டன்ஸ்ல தான் இருக்கிறான். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆயி ஒரு ஸ்பைக் போயிட்டு, தென் பிரைஸ் வந்து கீழ வர சான்சஸ் ட்ரை பண்ணும். அப்போ வந்து இந்த ஸ்பைக் வந்ததுக்கப்புறம் ஒருவேள வரல. மார்க்கெட் வந்து கீழயே வந்துட்டான். கீழ வந்துட்டு திருப்பி மேல போனாலும், இந்த 2 செஷன்ல எது கிடைச்சாலும் நம்ப செல் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்க செல் ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் கோல்டு மெயினா. ஸோ கோல்ட பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் வீக் போயிடலாம். வீக் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னம்னா, மார்க்கெட்டோடைய ஃபர்ஸ்ட் லெக் இங்க வந்திருந்தது. நெறைய கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. திங்கட்கிழமை சாரி வெள்ளிக்கிழமை வீடியோ குடுக்காதனால கால் பண்ணி எவ்வளோ தூரம் போவான்? ஹை பிரேக் பண்ணி போயிட்டுருக்கான். நாங்க வந்து 34ல பை சொல்லியிருந்தோம். 23, 34 அந்த 35க்கு வரும்போது மார்க்கெட் பை எடுங்க. நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் 2310 அந்த லெவல் இருந்தது. 14 அண்ட் 10 அந்த லெவல் இருந்தா பை எடுக்கலாம். அது வந்து செக்கிங் லெவல் தான். அத விட்டுட்டா 2295 தான் நெக்ஸ்ட் பையிங் லெவல். ஸோ இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய சேம் லெவல்ஸ் அதே தான் இருக்கு. 2260 உடைத்தால் மட்டும் தான் மார்க்கெட் வந்து செல்க்குள்ள போறோம். 2260 உடைத்தால் மட்டும் தான் மார்க்கெட் வந்து செல்க்குள்ள போவான். இல்லைன்னா செல்க்குள்ள போல. ஸோ லாஸ்ட் இதுவரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா, லாஸ்ட் டைம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் குடுத்திருந்தது 2, 3 டைம். எப்படி? இங்க இருந்து அந்த ராலி ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் பிப்ரவரியில இப்ப வந்த பிப்ரவரியிலருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ராலிய ஸ்டார்ட் பண்ணி மார்க்கெட் மேல போய்ட்டான். சரியான மூவ்மெண்ட். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு அப்பர் ஷேடோ கேண்டில் கிடைச்சிருக்கும். ஸோ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, சேம் ஒரு ஸ்பைக் கேண்டில் நமக்கு கிடைச்சிருந்தது. நெக்ஸ்ட் இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவேட் ஆகல. நெக்ஸ்ட் ஓப்பன்லேயே நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து மேல போயிடுச்சு. ஸோ வந்து மார்க்கெட் வந்து கிளீனா கீழ உடைச்சு ஆக்டிவேட் ஆகல. இந்த முறை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கீழ உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ இப்ப இருக்கிற அந்த டாப் அப்படிங்கிறது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, ஒரு தனியா அந்த கேண்டிலோடைய ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கிளீனா தனியா வந்து டாப் அண்ட் டாப்ல நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ ஒரு டாப்ல நம்ம பார்க்குறோம். இப்ப இந்த டாப் பாருங்க. இதுக்குள்ள ஒரு கேண்டில் வந்து வந்து அதுக்கப்புறம் வந்து வந்து ஒரு ஸ்பைக் கேண்டில்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ இங்க வரும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீன் கேண்டில் அதுக்கப்புறம் ஒரு மேல போயிட்டு ஒரு ஸ்பைக் கேண்டில் வந்திருக்கும். ஸோ திருப்பி இங்க கூட பார்த்தோம் அப்படின்னா, ப்ரீவியஸா ஒரு ரெட் கேண்டில் அதுக்குள்ள ஒரு கரெக்ஷன் வந்து ஒரு ஸ்பைக் வந்துட்டு மார்க்கெட் விழுந்திருக்கும். ஆனா, இந்த முறை ஒரு ராலில கிளீன் ஸ்பைக் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சைன் என்ன அப்படின்னா, இந்த இன்வெஸ்டர்ஸ் இங்கருந்து மார்க்கெட்ட வந்து பூம் பண்ண இன்வெஸ்டர்ஸ் உடைய புக்கிங் இங்க கொஞ்சம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ புக்கிங் ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்றாங்க, இங்க ஒரு பை பண்ணியிருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க எக்ஸிட் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்ப எல்லாருக்கும் ஒரு பேனிக் இருக்கு. என்ன அப்படின்னா, எல்லாருமே இன்னைக்கு பார்க்குறோம். இஸ்ரேல், ஈரான் வார் ஸ்டார்ட் ஆயிடுமா? நாளைக்கு கோல்டு வந்து ஃப்ளை ஆயிடுவானா? என்ன பண்ணலாம்? அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட் அட்டாக் நடக்காது. ஒருவேள நடந்துட்டால் கண்டிப்பா வந்து கோல்டுக்கு இது வந்து ஒரு சின்ன ஸ்பைக்கா தான் இருக்கும். இந்த டாப் அண்ட் டாப் உடையலாம். பட் அவ்வளோ தூரம் பெரிய ராலி மார்க்கெட் போகாது. 470 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். போனால் ஒரு ஷார்ட் டெர்ம் ராலியா தான் இருக்கும். ஆயில் அது ரொம்ப பாதிக்கும்.
ஓகேங்களா? ஆயில் பாதிக்கும். அதனால எல்லா பொருட்களுமே இன்ஃப்ளேஷன்லேருந்து எல்லாமே பாதிக்கும். அது அடுத்தது. ஜிடிபிஸ் எல்லாமே பாதிக்கும். எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பாதிக்கும். பட் இன்னும் ஆகல. வார் ஆகல. அதனால நம்ம அந்த ஸ்டேஜ் போய் பேசவும் வேணாம். நமக்கு பொறுத்தவரைக்கும் மார்க்கெட்ல இப்ப நமக்கு ஒரு கிளியர் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அப்ப கீழ பை பண்ணியிருந்த இன்வெஸ்டர்ஸ் புக்கிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ, இப்ப நீங்க சொல்ட்டீங்க, மார்க்கெட் இனிமே செல் தானா அப்டின்னா, கிடையாது. ஸோ, இங்க புக்கிங் ஆயிடுச்சுங்களா? அப்டி கீழ வந்து, அப்டி மேல போய், இங்க கீழ அதுக்கப்புறம் வருவோம். ஸோ, இந்த இடத்துல மார்க்கெட்ல ஒரு ஷார்ட் டெர்ம் செல் இருக்கும், ஒரு பை இருக்கும், அதுக்கப்புறம் தான் செல் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. செல் இருக்கும், பை இருக்கும், அதுக்கப்புறம் தான் பெரிய செல் இருக்கும். ஸோ, இந்த இடத்துல வரும்போது நம்ம ஒரு செல் ட்ரை பண்ண பார்ப்போம். தென் ஒரு பை ட்ரை பண்ண பார்ப்போம். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு செல் ட்ரை பண்ண பார்ப்போம். இதுதான் பெரிய ட்ராப் ஆக இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. இப்போ ஒரு 4 ஹவர் ஆர் டே அப்படின்னு நம்ம போய் பார்க்கும்போது, டேல வந்து நாங்க ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருந்தோம். லைவ் மீட்ல பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். தொடர்ச்சியாக இந்த இடத்துல இங்க இருந்த எல்லா புல் மூவ்லயுமே நமக்கு பையருடைய மூவ்மெண்ட் குறைஞ்சுகிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான ஒரு ட்ராப், 2வது பெரிய ட்ராப். ஸோ, கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி மார்க்கெட்ல செல்லிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்ப செல்லிங் அப்படிங்கும்போது, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கவே இல்லையா? அப்படின்னா, இந்த ராலிய தான் நம்ம பேஸ் பண்ணி பார்க்கணும். இந்த இன்வெஸ்டர்ஸ் எப்ப வெளியில போறாங்க? நம்ம இங்க இருந்தே கூட பார்க்கலாம். இங்க இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல இதுவரைக்கும் இப்படி ஒரு ரெட் கேண்டில் நமக்கு ஃபார்ம் ஆனதே இல்ல. அப்பர் ஷேடோவோட இந்த இடத்துல 1 கிடைச்சிருந்தது. பட் அவன் சப்போர்ட் பிரேக் பண்ணல. இப்ப இங்க வரும்போது நமக்கு என்னங்க சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2300 உடைக்கணும். ஃபர்ஸ்ட்டு. உடைச்சாலுமே 2260ங்கிறத தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டாக இப்போதைக்கு எடுத்துக்கணும். ஸோ, இங்க இருக்கக்கூடிய முக்கியமான சப்போர்ட் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2260. இது வந்து ஒரு கரெக்ஷன் செல்லுக்குள்ள மார்க்கெட்ட தள்ளும். நமக்கு நல்லாவே ட்ரெண்டிங் செல் ஆகணும் அப்படின்னா, 2145க்கு வரும். அங்க சப்போர்ட் ஃபெயில் ஆயி மார்க்கெட் வந்து கீழ வர ஆரம்பிச்சா தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் அங்கருந்து பிரைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 145 அப்படிங்கிறது இந்த லெவல். ஸோ, இந்த லெவல் பிரேக் ஆகும் பொழுது, ஸோ இது அதுவரைக்கும் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மார்க்கெட் ராலி ஆகலாம். ஸோ, அந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடந்துட்டா, நம்ப பாட்டம்க்கு திருப்பி 1950க்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கும். இது எப்ப அப்படின்னா, 2145 உடைந்தால் மட்டும் தான். அதுவரைக்கும் நம்ம அத எக்ஸ்பெக்ட் பண்ணவே வேணாம். ஸோ, இப்ப இருக்கிறதுல அப் சைடோ, டவுன் சைடோ கிடைக்கக்கூடிய பை ஆர் செல்ல தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க போறோம். ஸோ, அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம வந்து வரக்கூடிய மண்டே மார்க்கெட்ல வெயிட் பண்ணி பார்க்கணும். பிரைஸ் கீழயே விழுந்தாலும் ஒண்ணும் பண்ணக்கூடாது. மேல விழுந்தாலும் ஒண்ணும் பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணணும். நமக்கு ஒரு செல் கிடைக்கும். இந்த செல்ல வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ, அரவுண்ட் திஸ் ஏரியா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பை கிடைக்கும். ஓகே. ஸோ, இந்த பை உடைந்து மேல போகும். இந்த பைல நமக்கு ஒரு செல் கிடைக்கும்போது தான் செல் ட்ரை பண்ணணும். ஸோ, இப்ப இருக்கிறது உடைஞ்சிருச்சா? ஒரு சப்போர்ட் வந்து நமக்கு பிரேக் ஆயிடுச்சா? அப்படின்னா, கண்டிப்பாக பிரேக் ஆகல. ஸோ, நம்ம வந்து லாஸ்ட் பை எங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 34ல நம்ம வந்து பை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ, மார்க்கெட் கீழ வந்தது. மேல போயி 2415லேருந்து 20 நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. பட் அதுக்கு மேல கொஞ்சம் 15 பாயிண்ட் மார்க்கெட் போயிருந்தாலும், கீழ வந்து திருப்பி இப்ப இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் ஏரியால தான் மார்க்கெட் இருக்கு. ஸோ, இந்த சப்போர்ட் ஃபர்ஸ்ட்டு உடையணுங்க. கிட்டத்தட்ட இந்த 19 அப்படிங்கிறது 320 அப்படிங்கிறது உடையணும். உடைந்தால் மார்க்கெட் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, மேல நம்ம ரெசிஸ்டன்ஸ ட்ரை பண்ணலாம். அதனால தான் இந்த செல்ல அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். இது பெரிய செல்லாக இருக்க போறதில்ல. கீழ வந்து ஒரு 2295க்குள்ள மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து அப்படி மேல போகும்போது, இந்த டாப்ல நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து செல் ட்ரை பண்ணலாம். அப்பயும் கிட்டத்தட்ட ஏறும். கீழ கீழ இந்த இடத்துல ஒரு பை ட்ரை பண்ணலாம். தென் இந்த இடத்துல ஒரு செல் ட்ரை பண்ணலாம். இது நமக்கு பெரிய ஒரு ராலியாக வரதுக்கு ட்ராப்புக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து சொல்லியிருந்தோம். கீழ இருந்து இதுதான் ஒரு லெவல். இங்கிருந்து எடுத்துக்குவோம். இதுதான் நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைனா வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி, இன்னும் அந்த ட்ரெண்ட் லைனும் ப்ராப்பரா பிரேக் ஆகல. ஸோ பிரேக் ஆயிட்டு அந்த ட்ரெண்ட் லைனுக்கே நம்ம ரீடெஸ்ட் பண்ணும்போது, நமக்கு செல் கிடைக்கும். அந்த இடத்துல நம்ம செல் ட்ரை தாராளமாக பண்ணலாம். ஸோ இன்னும் மார்க்கெட் வந்து கீழ வரட்டும். இன்னும் ஒரு ஒரு 1 நாள் மார்க்கெட்ல வந்து செல்லிங் பிரஷர் வரும். வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து
மேலே கரெக்ஷன் பையும் எடுக்க முடியும், செல்லும் எடுக்க முடியும். ஸோ மண்டே மார்க்கெட்டில் எதுவும் குழப்பிக்க வேணாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, வாரே வந்துட்டாலும் கூட நமக்கு கோல்டு வந்து சப்போர்ட்ல இருக்கிறனால இங்கேருந்து மேலே போகணும். அட்லீஸ்ட் நம்ம செல்லே போகிறோம் அப்படின்னம்லும் 2318க்கு கீழே மார்க்கெட் உடைத்தால் தான். ஸோ இங்கேருந்து ரேலி ஸ்டார்ட் பண்ண இந்த இதை உடைச்சா தான் நமக்கு வந்து ஒரு கன்ஃபார்மே ஆகும். மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்சஸ் வரும். வார் வர வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்த வாரை வந்து எடுத்துக்க யாரும் ரெடியா இல்ல. எல்லாருமே வந்து எலக்ஷன் டைமும் அவங்களும் நிறைய பணவீக்கங்களோட எல்லாருமே இருக்கிறனால, இந்த வாரம் முடிந்த அளவு அவாய்ட் பண்ண சொல்லி பிரஷர் குடுத்துட்டுருக்காங்க. இது வந்து இஸ்ரேல், காசா வாரப்ப கூட யாருமே அவ்வளோ ஒரு பிரஷர் குடுக்கல. பட் ஈரான், இஸ்ரேல் வாராக வந்துறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இப்ப கடைசியா நான் படிச்ச லேட்டஸ்ட் நியூஸ்ல வந்து அவங்க வந்து நாங்க வாருக்கு தயாரா இல்ல. எங்களுடைய பார்டர தாண்டி அவங்க உள்ளுக்குள்ள அந்த லைன் தாண்டி உள்ள வந்தனால, நாங்க வந்து ஒரு ஜஸ்ட் எ வார்னிங் தான் அந்த வந்து ட்ரோன் குடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இஸ்ரேலும் வந்து நாங்க ஒண்ணும் பெருசா பாதிக்கலாம் படல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நைட் தெரிஞ்சிரும். அட்டாக் இல்ல அப்படின்னா கோல்டு ஏறாது. அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்னா, கோல்டு ஆல்ரெடி இன்வெஸ்டர்ஸ் ஃபுல்லா உள்ள தான் இருக்காங்க. அதனால ரொம்ப மைல்டா தான் ஏறும். ஆனா, நம்ம எதிர்பார்க்காத அளவு ஏறக்கூடியது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, ஆயில். ஸோ முடிந்த அளவு ஆயில என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா ரெசிஸ்டன்ஸ்ல தான் என் மார்க்கெட் இருக்கான். மண்டே மார்க்கெட்ல இதோடைய பிரஷருக்காக ஒரு சின்னதா மார்க்கெட் வந்து ஒரு ஒரு பூம் போயிட்டு வரலாம். அவ்வளோதானே தவிர, மார்க்கெட்ல வந்து இப்போதைக்கு அவன் இருக்கிறவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 82 வரைக்கும் கீழ இறங்கி சப்போர்ட் எடுத்து மேல போணும். அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆயில் பொறுத்தவரைக்கும் பை தான். இந்த செல்ல விட கீழ வரும்போது பை மட்டும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே தான் நம்ம இன்னமும் கன்டின்யூ பண்ண போறோம். 82 பக்கமா மார்க்கெட் வந்தா நம்ம பை ட்ரை பண்ணலாம். ஒருவேளை அங்க பை எடுக்கல அப்படின்னா, திருப்பி மார்க்கெட் வந்து 78 பக்கமா வரும்பொழுது தான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பைய குடுக்கும். ஏன்னா இப்ப ரெசிஸ்டன்ஸ போய் மார்க்கெட் மீட் பண்ணிடுச்சு. இப்ப வார் வரல அப்படின்னா, இது வந்து ஸ்டேபிளா நம்ம எதிர்பார்க்குற மாரி நடக்கும். ஒருவேளை ஏதாவது நெக்ஸ்ட் லெவல் இஸ்ரேலோடைய அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பாக ஆயிலுடைய ரேட் அப்படிங்கிறது வந்து மேல இருக்கக்கூடிய இந்த டாப்பெல்லாம் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ முடிந்த அளவு வார் வராது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இந்த டாப்புக்கு வரைக்கும் மார்க்கெட் ஃப்ளை ஆயிடுவான். அப்படி நடக்க வாய்ப்புகள் கம்மி தான். இருந்தாலும் வந்துட்டா ஆயில் பை தான். கண்ண மூடிட்டு பை பண்ணலாம். ஓகேங்களா? எந்த ஒரு டெக்னிக்கும் பார்க்க வேணாம். எங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன் வருதோ அங்கெல்லாம் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு பை ட்ரை பண்ணலாம். இப்ப இல்ல. வார் ஸ்டார்ட் ஆனால் அடுத்த வீடியோல கண்டிப்பா நாங்க அத பத்தி இன்ஃபார்ம் பண்றோம். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்தவரைக்கும் ஒரு டே ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல பார்த்துடலாம். வீக்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து ரிஜெக்ஷன் ஆயிடுது. இது ஒரு நல்ல விஷயம். மார்க்கெட்ல வந்து அந்த நம்ம சேனல் போட்டிருந்த அந்த டாப் ரிஜெக்ஷன் ஆயிடுக்கு 1. 2வது டேல பார்த்தீங்க அப்படின்னா, நல்லாவே கோல்ட விட சில்வர்ல நல்ல ஒரு ரிஜெக்ஷன் பிளஸ் வந்து ஒரு நல்ல மார்க்கெட் வந்து கவரேஜ் நடந்திருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டே மார்க்கெட்ல நமக்கு வந்து சில்வர் கொஞ்சம் கீழ வந்துட்டு, திருப்பி அவனும் கரெக்ஷன் வரும்போது தாராளமாக சில்வர் இனி செல்லுக்குள்ள வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து இதில இருக்கக்கூடிய லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26.80 தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான சப்போர்ட். அதாவது இந்த லோ உடையணும். உடைந்தால் தான் மார்க்கெட் வந்து நல்ல ஸ்ட்ராங் செல்லிங் போவான். அதுக்குள்ள பிரைஸ் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ பிரேக் ஆக காட்டியும் இங்க இருக்கக்கூடிய லோ பிரேக் ஆகட்டியும் வந்து ஒரு கரெக்ஷன் வந்து திருப்பி மேல போய் அதுக்கப்புறம் ஆக்டிவேட் ஆகி மார்க்கெட் கீழ வருவோம். வந்தால் 25.7 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சப்போர்ட். நெக்ஸ்ட் 23.50ங்கிறது செகண்ட் சப்போர்ட். அவ்வளோ தூரம் வருவானா? தெர்ல. பட் பிரைஸ் வந்து வரதுக்கான பாசிபிள்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இந்த செட்டப் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ கோல்டும், சில்வரும் நமக்கு வந்து இப்ப ஒரு நல்ல மூவ்மெண்ட் குடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் டாலருக்கு சம்மந்தமே இல்லாமல் நடந்துட்டு இருந்த கோல்ட் அண்ட் சில்வர்ல இந்த முறை பார்த்தோம் அப்படின்னம்னா, நமக்கு வந்து DXYல குடுத்த அந்த அப்ரைஸ், இங்க குடுத்த அந்த புல் மூவ்க்கு கோல்டும் ஒரு ட்ராப் குடுத்துருக்கான். சில்வரும் ஒரு ட்ராப் குடுத்துருக்கான். ஸோ, இப்ப கிட்டத்தட்ட புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப கிளீனா தெரியுது. ஸோ, இனி நம்ம வந்து 2மே கலந்து எடுப்போம். பை அண்ட் செல் 2மே கலந்து எடுக்கணும். ஒன்ஸ் மார்க்கெட் நம்மளுடைய எல்லா லெவல்ஸ் முக்கியமான லெவல்ஸ வந்து பிரேக் பண்ணும்போது, நம்ப கோல்ட் அண்ட் சில்வர்ல
செல்லுக்குள்ள போக அதிகப்படியா செல்லுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆம், பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்க்கு அனுப்புங்க. நெக்ஸ்ட் நம்ம புதன்கிழமை லைவ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.